போறாங்க. அவனும் போடல, அந்த அம்மாவும் போடல. போன்ட்டாரு கான்ஸ்டபிள், போன்ட்டாரு. அவனும் போட்டான். அந்த 3 பசங்களை ஒருத்தன் போர்க்கொடி தூக்கணும். சார், நாங்கள் ஹெல்மெட்டு போடணுன்னு ஓரம் கட்டி நிற்க வச்சு விசாரிக்கிறீங்க. அந்த ஆளும் போடல, அவன் ஒய்ஃபும் போடல, போன்னு சொல்லிட்டீங்க. டேய், அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோட போறான். அவனை எதுக்குதான் மறுபடியும் நான் இன்னொரு பிரச்சனை கொடுக்கணும்? விட்றா அப்படின்னும் போது அதில் ஒரு பையன் சொல்றான், சாருக்கு ரொம்ப பிரச்சனை போலக்குதுடா, அதனால அட்ஜஸ்ட் பண்ணி விட்றான். உலகம் பூரா இருக்குது இந்த பிரச்சனை. அதைத்தான் அழகா பேசுறாரு விஜயகுமார், நல்லா பேசுறாரு. இப்ப அவர் எந்த அளவுக்கு உண்மைன்றது இனி வர்றவங்களை பொறுத்துதான். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அல்டிமேட் ஸ்டார் அஜித் மாதிரி இருந்த நீதிபதி அவர்களே, என்னைக்கு திருமணம் ஆச்சோ பவர் ஸ்டார் மாதிரி ஆயிட்டேன். இதெல்லாம் நாமளே சொல்லிக்க வேண்டியதுதான். நீதிபதி அவர்களே, எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல ஆசைப்பட்டு நான் வாங்கிட்டு வருவேன். மணப்பாறை முறுக்கு, இஷ்டம் போல நொறுக்கு அப்படின்னு வித்துட்டு வந்தான். சரி, பட்டிமன்ற ஐயாட்ட பேசிட்டு வர்றமேனு மணப்பாறை முறுக்க வாங்கிட்டு வந்து வீட்டுல 2 மணிக்கு நைட்டு வச்சுட்டு, முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேம்மா, எந்திரிச்சு ஏதாவது பசிக்குதுன்னு சாப்பிட நைட்டு தோணுச்சுன்னா இந்த முறுக்கு எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கேன். நீதிபதி அவர்களே, 2:30 மணிக்கு எந்திரிச்சிருக்கிறா. தண்ணி தாகமா இருக்கு, தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த முறுக்கு எடுத்து சாப்பிட்டு எனக்கு ஒரே திட்டு. முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு, முறுக்கு என்ன முறுக்கு, இதெல்லாம் ஒரு முறுக்கா? யோ எந்திரியா அப்படின்னா எந்திரிச்சு வந்து பாக்குறேன். நீதிபதி அவர்களே, நான் வாங்கின முறுக்கு பாக்கெட் அங்க அப்படி பத்திரமா இருக்கு. பக்கத்துல இருந்த கொசுவத்தி சூர்ல எடுத்து சாப்பிட்டு இருந்திருக்கேன். இருந்தாலும் மாற்றி வச்சிருந்தாலும் மாற்றி வச்சிருப்பாரு. என்னங்க நீங்க மாமனார் மாமியார் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க வந்து பேசுறீங்க. ஒரு மாமியாரு சொல்லிச்சு மருமகளை பார்த்து, ஏமா சரஸ்வதி, அந்த சூரியனை பாருமா, டெய்லி காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருது. நீ பாரு, டெய்லி 8 மணி 9 மணி, சண்டே ஆனா 10 மணி எந்திரிக்கிறியம்மா அப்படின்னு. உடனே இந்த மருமக சொல்லிச்சு, அத்தை கீப் குவைட். சூரியனை பார்த்திருக்கீங்களா? சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் மேற்கு திசையை நோக்கி ரெஸ்ட் எடுக்க சூரியன் 6 மணிக்கே போயிடுது. நான் டெய்லி 10 மணி 11 மணி வரைக்கும் முழிக்கிறேனா? மாமனார் மாமியார் என்றைக்காவது இந்த மன்றத்திலே கேட்கின்ற நீதிபதி அவர்களே, எங்க ஆண்கள் எல்லாம் தியாக தீபங்கள். என்னைக்காவது மாமனாரு மருமக சண்டை வந்திருக்குதா? மாமனார் மருமகள் சண்டை இந்த தேசத்தில் இல்லை. எப்போதும் மாமியார் மருமகள் சண்டை தான் இருக்குது. அதனால ஜாதகம் பார்க்கிறப்ப பொண்ணு ஜாதகத்தையும் மாப்பிள்ளை ஜாதகத்தையும் கொண்டு போய் பார்க்காதீங்க. இந்த இரும்புலியூர்ல ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு போறேன். இனிமேல் பொண்ணு பார்க்க போறப்போ மருமகளா வரப்போற பொண்ணோட ஜாதகத்தையும் மாமியார் ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் பாருங்க. அந்த ஜாதகம் பொருந்துச்சுனாலே குடும்பம் ஓஹோன்னு இருக்கும்னு அர்த்தம்.